Hello viewers, welcome to Super Brain. Example 3.21 பார்க்கலாம். Expand 5a minus 3b the whole cube ன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த மாதிரி a plus b the whole cube இல்லனா a minus b the whole cube அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இந்த whole cube வச்சு நமக்கு ஐடென்டிட்டி இருக்கு. xyயும் வச்சு போடலாம் இல்ல abயும் வச்சு போடலாம். இப்போ பாருங்க நான் x plus y the whole cube. இந்த ஐடென்டிட்டி பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு கியூப் போட்டுக்கணும், அதுக்கப்புறம் ஒய்க்கு கியூப் போடணும். ஸோ இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால நான் இங்கே ப்ளஸ் ஒய் கியூப் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3x ஒய்ன்னு போட்டுக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் ப்ளஸ் 3x ஒய்ன்னு போட்டுக்கோங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு இந்த இடத்துல எக்ஸுக்கு மட்டும் ஸ்கொயர் போடணும், இங்கே வந்து ஒய்க்கு ஸ்கொயர் போடணும். அவ்வளோதான் இந்த ஃபார்முலா. ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு கியூப் போட்டுக்கணும், அப்புறம் ஒய்க்கு கியூப் போடணும், அப்புறம் ப்ளஸ் 3xy ப்ளஸ் 3xy போட்டுக்கோங்க. இங்கே எக்ஸுக்கு ஸ்கொயர் வரும், இங்கே ஒய்க்கு ஸ்கொயர் வரும். ஸோ இப்போ நமக்கு இங்கே மைனஸ் வச்சு இருக்குது. அப்போ மைனஸ் வச்சு என்ன ஃபார்முலா? எக்ஸ் மைனஸ் ஒய் தி ஹோல் கியூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்டர்னேட்டிவாக நமக்கு வந்து சைன் வரும். ஃபஸ்ட்டு ப்ளஸ்னா நெக்ஸ்ட் மைனஸ், அப்புறம் ப்ளஸ் அப்புறம் மைனஸ் அந்த மாதிரி வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் கியூப் போட்டுக்கணும், இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஒய் கியூப் போட்டுக்கணும். இங்கே வந்து மைனஸ் வரும், இது ப்ளஸ்னா இது மைனஸ் வரும். 3xyன்னு போட்டுக்கோங்க. அடுத்தது என்ன வரணும்? ப்ளஸ் வரணும். 3xyன்னு போட்டுக்கோங்க. இங்கே வந்து எக்ஸுக்கு ஸ்கொயர், இங்கே ஒய்க்கு ஸ்கொயர். அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னா இந்த செகண்ட் இருக்கு பாருங்க, அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். இது நீங்கள் எழுதணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொன்னேன். ஓகே, இப்போ இதில் எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5a இருக்குது. y இருக்கிற இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3b இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் இருக்கு. அப்போ நீங்கள் சைன்லாம் எடுக்க தேவையில்ல, அங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் போட்டாவே போதும். ஓகே சரி, இப்போ இதில் எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணலாமா? எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் கியூப்னு போடும்போது இந்த கொஸ்டின் தான் நமக்கு அப்படியே வரும். 5a மைனஸ் 3b தி ஹோல் கியூப் வரும், அதை அப்படியே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸ் கியூப், எக்ஸ் பார்த்தீங்கன்னா 5a தி ஹோல் கியூப் போட்டுக்கலாம். மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் பார்த்தீங்கன்னா 5a, அதுக்கு ஹோல் ஸ்கொயர் போடணும், கண்டிப்பாக ப்ராக்கெட் போட்டு தான் ஸ்கொயர் போடணும். y பார்த்தீங்கன்னா 3b ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் பார்த்தீங்கன்னா 5a, y வந்து 3b, அதுக்கும் வந்து என்ன பண்ணணும்னா ஹோல் ஸ்கொயர் போடணும். மைனஸ் ஒய் கியூப்னு சொல்லும் போது 3b தி ஹோல் கியூப் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ பாருங்க இந்த கியூப் வந்து 5க்கும் இருக்கு, இந்த ஏக்கும் இருக்கு. 5க்கு கியூப் போடும்போது 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 வந்து 125 வரும். ஏக்கு கியூப் போடும்போது ஏ கியூப் அப்படின்ட்டு வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதை ஸ்கொயர் பண்ணிவிட்டு அப்புறம் தான் இது எல்லாத்துக்கூடயும் மல்டிப்ளை பண்ணணும். அதனால நம்ம அடுத்த ஸ்டெப்பில் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து அப்படியே போட்டுக்கலாம். ஸோ 3 அப்படியே போட்டுக்கோங்க. 5க்கு ஸ்கொயர் போடும்போது 25ன்னு வந்துடும், ஏக்கு ஸ்கொயர் போடும்போது ஏ ஸ்கொயர்னு வந்துடும். அப்புறம் இந்த 3b அப்படியே போட்டுக்கலாம், இந்த ப்ளஸ் அப்படியே போட்டுக்கலாம், இந்த 3 இந்த 5a அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்கொயர் இருக்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். 3க்கு ஸ்கொயர் போடும்போது 9 வரும், பிக்கு ஸ்கொயர் போடும்போது b ஸ்கொயர்னு வந்துடும். இப்போ கியூப் போட போகிறோம். 3க்கு கியூப் போடும்போது 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 வந்து 27 வந்துடும். பிக்கு கியூப் போடும்போது b கியூப் அப்படின்ட்டு வந்துடும். இப்போ பாருங்க இந்த 125a கியூப் அப்படியே இருக்கும். இப்போ இது எல்லாம் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இங்கே எல்லாமே ப்ளஸில் இருக்குது, இது ஒன்று மைனஸில் இருக்கிறதுனால கண்டிப்பாக மைனஸ் தான் வரும். ஸோ இப்போ இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது 75 வரும். 75ஐ 3 கூட மல்டிப்ளை பண்ணோன்னா ஸோ 75 இன்ட்டு 3 பார்த்தீங்கன்னா 15 பேலன்ஸ் 1 21 22 225 வரும். ஏ ஸ்கொயர் அப்புறம் பி என்ன வேரியபிள் இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்களா இங்கே இருக்கிற நம்பர்ஸ் மாதிரி தான் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சிம்பிள் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் தான். 3 5 15 15 இன்ட்டு 9 பார்த்தீங்கன்னா 45 பேலன்ஸ் 4 1 9 9 அப்புறம் 30. இப்போ 135 ஏ பி ஸ்கொயர்னு கிடைக்கும். லாஸ்ட்டாக என்ன இருக்குது? மைனஸ் 27 பி கியூப்னு இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த சம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 3.22 பார்க்கலாம். ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் அப்படின்னு நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து எந்த ஐடென்டிட்டி கூட கம்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் ஜட் கியூப் மைனஸ் 3xy z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் z இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் மைனஸ் xy மைனஸ் yz மைனஸ் zx. இப்போ இதில் கேட்கலாம் நீங்கள் இந்த மாதிரி இங்கே எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே ரைட் ஹேண்ட் சைட் பாருங்கள், இங்கே வந்திருக்கு இல்லையா, இந்த ஆன்சர் தான் இங்கே கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? நமக்கு ஃபார்முலா வந்து எப்படி வேணாலும் நம்ம மாற்றி எழுதிக்கலாம். இதுவும் கொஸ்டினாக எடுத்துக்கலாம், இல்லை இதுவும் கொஸ்டினாக எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது கொடுத்துட்டு இந்த ஃபார்மில் நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இது கூட இது கம்பேர் பண்ண போகிறோம். கம்பேர் பண்ணி xyz உடைய வேல்யூ என்ன அப்படின்னு முதல்ல கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ பாருங்கள், எக்ஸ்னா இங்கே 2x இருக்குது. அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல 2x இருக்குது. அப்புறம் ஒய் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? 3y இருக்குது.
அப்புறம் z இருக்கிற இடத்துல என்ன இருக்குது 4z இருக்குது. ஓகே, ஸோ இதில் எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த ஃபார்ம் கிடச்சிதுன்னா அப்போ இந்த ஃபார்மில் நம்ம எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் x + y + zனா இது எல்லாத்தையும் நான் ப்ளஸ் பண்ணி எழுதிக்கிறேன். 2x + 3y + 4zன்னு எழுதிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கா, அப்போ இதுக்கு ஸ்கொயர் போடும்போது நமக்கு என்ன வந்துடும் 4x². கரெக்டாக கிடைக்குதா? அப்போ என்ன பண்ணலாம் 4x² போட்டுக்கலாம். ப்ளஸ் நெக்ஸ்ட் வந்து ஒய் ஸ்கொயர், இதுக்கு ஸ்கொயர் போடும்போது கண்டிப்பாக 9y² தான் நமக்கு கிடைக்கும். ப்ளஸ் z², இசட்னா இதுக்கு ஸ்கொயர் போடும்போது நாங்கள் 16z² வந்துடும். ஓகே, இந்த ஃபார்ம் நமக்கு கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் மைனஸ் xyனா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 3 2s are 6xy, பாருங்க 6xy நமக்கு வந்துடுச்சு. மைனஸ் yz, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 12yzன்னு வந்துடும். மைனஸ் zx, ஸோ zx 4 2s are 8, 8xz அப்படின்னு வந்துடும். பாருங்க இந்த கொஸ்டின் இருக்கிறது தான் நமக்கு அப்படியே கிடைச்சிருக்கு. அப்போ இது கிடைச்சதுனால இந்த ஃபார்மில் நம்மளால எழுதிட முடியும். இங்கே ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, ஈக்குவல் டு போட்டுட்டு இப்போ இந்த ஃபார்மில் எழுத போகிறோம். x³ அப்படின்னு சொல்லும் போது 2x³ அப்படின்னு போட்டுக்கலாம். ப்ளஸ் y³ y என்ன இருக்குது நமக்கு 3y இருக்கா, அதுக்கு ஹோல்³ போட்டுக்கலாம். ப்ளஸ் z³ z பார்த்தீங்கன்னா 4z இருக்குது, அதுக்கு ஹோல்³ போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மைனஸ் 3 இருக்குது, அதை போட்டுக்கலாம். xyz மூணுமே மல்டிபிளில் எழுத போகிறோம். ஸோ 2x × 3y × 4z போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கியூப் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ 2³ பார்த்தீங்கன்னா 8ன்னு உங்களுக்கு தெரியும். x³ வந்து அப்படியே போட்டுக்கலாம். அதே மாதிரி 3க்கு கியூப் போடும்போது 27 வரும், yக்கு கியூப் போடும்போது y³ வந்துடும். 4க்கு கியூப் போடும்போது 4 × 4 × 4 வந்து 64 வந்துடும், z³ வந்துடும். இங்கே மைனஸ் இருக்குது, அதை போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற நம்பர்ஸ்லாம் முதல்ல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 2s are 6, 6 3s are 18, 18 × 4 பார்த்தீங்கன்னா 32, பேலன்ஸ் 3, 1 4s are 4, 4 + 3 வந்து 7, 72 வருது. இங்கே பார்த்தீங்கன்னா வேரியபிள் எக்ஸ் ஒய் இசட் 3 இருக்கும், மூணுத்தையுமே நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த சம். எக்ஸாம்பிள் 3.23 பார்க்கலாம். இவாலுவேட் 10³ - 15³ + 5³ கொடுத்துருக்காங்க. இந்த சம் வந்து ரொம்ப ஈஸியான சம். இது எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x + y + z உடைய வேல்யூ 0 அப்படின்ட்டு நமக்கு ஆன்சர் வந்துடுச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த சம்மை நம்ம போட்டுடலாம். இதில் இங்கே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது எக்ஸ், இது ஒய், இது ஜட்டுன்னு எடுத்துக்க போகிறோம். அப்போ இது மூணுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 0 வந்துடுச்சுன்னா இந்த ஃபார்முலாவில் போட்டோம்னா நமக்கு ஈஸியாக அதை இவாலுவேட் பண்ணிடலாம். சரி, இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்னா எக்ஸாம்பிள் 3.22ல் பாருங்களேன், ஒரு ஐடென்டிட்டி பார்த்தோம் இல்லையா, இதில் பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், x + y + z தான் இப்போ வந்து 0 நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 0 வந்துச்சுன்னா என்ன ஆகும், 0 கூட இது எது மல்டிப்ளை பண்ணாலும் இது 0 ஆகிடும். இப்போ ரைட் ஹேண்ட் சைட் ஃபுல்லாக 0 ஆகிடுமா, இங்கே இருக்கிற -3xyz இந்த பக்கம் வரும்போது +3xyz வந்துடும். அவ்வளோதான். இந்த x³ + y³ + z³ = 3xyz வந்துடும். ஓகே, அதுதான் இங்கே வந்திருக்கு. ஓகே, இந்த மாதிரி சம் கேட்டாவே நீங்கள் இது மட்டும் எழுதினாவே போதும், அந்த ஐடென்டிட்டி எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இதில் எக்ஸ் பார்த்தீங்கன்னா 10, ஒய் பார்த்தீங்கன்னா -15 அண்ட் z பார்த்தீங்கன்னா 5. இப்போ நான் ஏன் இங்கே மைனஸ் போட்டேன்னா நம்ம இங்கே ப்ளஸ் எடுத்துருக்கோம். இப்போ இங்கே மைனஸ் இருக்கிறதுனால நான் மைனஸ் போட்டிருக்கேன். இப்போ ஃபார்முலாலேயே நமக்கு மைனஸ் இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே தான் எடுத்துக்கணும். ஓகே, சரி, இப்போ இது மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணி பார்க்க போகிறோம். 0 வந்துச்சுன்னா இதில் எடுத்துகிட்டு வந்து போட்டுடலாம். ஸோ இப்போ பாருங்கள், x + y + z வந்து 10 -15 + 5ன்னு இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், இது ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டா நமக்கு 15 வரும். அதுக்கப்புறம் இங்கே -15 இருக்குது. ஸோ 15 - 15 வந்து நமக்கு 0 அப்படின்னு கிடச்சிருச்சு. அப்போ x + y + z உடைய வேல்யூ என்ன வந்துடுச்சு, 0ன்னு வந்துடுச்சு. அப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம போட்டுக்கலாம் இல்லையா. ஸோ இப்போ பாருங்கள், இதை எடுத்து எழுதிக்கலாம். x³ + y³ + z³ = 3xyz. x³ அப்படின்னு சொல்லும் போது நமக்கு அப்ளை பண்ணும்போது இதே தான் நமக்கு கிடைக்க போகுது. ஸோ இதை அப்படியே பார்த்து இந்த கொஸ்டின் எழுதிக்கோங்க. இங்கே 10³ - 15³ + 5³ தான் வரும், ஈக்குவல் டு இப்போ இதில் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 3 × x உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 10 இருக்குது, y உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா -15 இருக்குது, அண்ட் z உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின் நமக்கு கிடைச்சிடும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம போடுறோம். இப்போ பாருங்க, இது நமக்கு மைனஸ் இருக்குது, அதனால மைனஸில் தான் நமக்கு ஆன்சர் வரப்போகுது. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 3 10s are நமக்கு 30 கிடைக்கும். 30 கூட 5 மல்டிப்ளை பண்ணும்போது 150 வரும். ஸோ 150 கூட 15 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 0 25 பேலன்ஸ் 2 1 5s are 5, 5 + 2 7 வந்துடும். இது பார்த்தீங்கன்னா 0 1 5 1 வந்துடும். அப்புறம் 0 5 12 பேலன்ஸ் 2, அப்போ எவ்வளோ வருது
2250 அப்படின்னு கிடைக்குது. ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிக்கணும்னா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் வந்து 0 வருதான்னு செக் பண்ணணும். கேஸ் 0 வந்துடுச்சுன்னா நம்ம இதில் போட்டுட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்து ஈஸியாக கிடைச்சிடும். இந்த ஃபார்முலாவில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து இந்த கொஸ்டினாக இருக்கும். ஸோ இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது இந்த கொஸ்டின் தான் கிடைக்கும். அப்போ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கவே போகிறோம். ஈஸியாக ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அவ்வளோதான் இந்த சம். இதை டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.